மாஸ்டர்ஸுக்கும் எனது இதயங்கறிந்த வணக்கம். இன்றைய உளமதி பயிற்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பு நற்சிந்தனையுடன் ஆரம்பிப்போம். அகச்சீர்திருத்தத்திலே கண்ணும் கருத்துமாக இருந்து நிகழ்காலத்தில் எந்த நேரத்திலும் தம்மை அழுந்த வைத்து தன் முனைப்பாற்றல் நடப்பவை எல்லாம் நன்மைக்கே என்று திடமான நம்பிக்கையுடன் வாழ வேண்டும். விழித்திரு, உன்னுடைய குறிக்கோளை அடையும் வரை முயற்சி செய், உற்சாகத்தோடு செயற்படுங்கள். நன்றி. இப்பொழுது தியானத்துக்கு செல்வோம். இன்று ஆனி மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை. தினமும் பிரமிட் ஆன்மீக மன்றம் ஐரோப்பா 3 முறை இந்த உள அமைதி மருத்துவ பயிற்சியில் ஈடுபடுகின்றது. இப்பொழுது இலண்டனில் நேரம் முற்பகல் 9 மணி, சிட்னியில் நேரம் மாலை 6 மணி. இப்போது உள அமைதி பயிற்சியில் எவ்வாறு ஈடுபடுவது என்பதை விளக்கி அதன் பின்னர் 30 நிமிடங்களுக்கு நலன் தரும் பல தியான பயிற்சியில் ஈடுபடுவோம். இப்போ எல்லோரும் மனதை அலபாய விடாமல் ஒருமுகப்படுத்தும் பயிற்சியில் ஈடுபடுவோம். எப்போதும் உள அமைதி பயிற்சிக்கு முன்பும் பின்பும் மிதமான வெந்நீர் குடிப்பது நல்லது. குடிப்பதால் தொண்டை வறட்சி இருக்காது. மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் தயவு செய்து அதனை காட்டி வைக்கவும். வசதியாகவும் நேராகவும் தளர்வாகவும் உட்காருங்கள். உங்கள் கைகளின் விரல்களை கோர்த்து அவற்றை உங்கள் மடியில் வையுங்கள். இப்படி செய்வதால் 10% ஆற்றலை சேமிக்கிறோம். உங்கள் கால் பாதங்களை ஒன்றின் மீது ஒன்றை வையுங்கள். இப்படி செய்வதால் 10% ஆற்றலை சேமிக்கின்றோம். கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். இப்படி செய்வதால் 80% ஆற்றலை சேமிக்கின்றோம். இந்த பயிற்சி முடிவுக்கு வரும் வரையும் தயவு செய்து கண்களை திறவாதீர்கள். இப்பொழுது இனிய இசை வழங்கப்படும். அதை கேட்டுக்கொண்டு உங்களுடைய உள்மூச்சையும் வெளிமூச்சையும் விழிப்புணர்வுடன் கவனியுங்கள். Now I would like to say a few words in English for the benefit of those who do not understand Tamil. Now let us all engage in healing meditation practice. Always drink moderate hot water before and after the meditation. Drinking warm water, ensure that the throat is not dry. If you are wearing spectacles, please remove them. Please relax, sit comfortably and straight. Interlace your fingers and place your hands on your laps. Cross your feet. Gently close your eyes. Please do not open your eyes until an announcement is made. Now a soothing music will be provided. Listen to it and observe your full breath with full awareness. Thank you. Recording stop and all of them. மாஸ்டர்ஸ், இப்பொழுது அனைவரும் இயல்பான நிலைக்கு வாருங்கள். 5 வினாடிகள் உள்ளன. உங்களுடைய கைகளை எடுத்து கண்களில் வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்பொழுது மெதுவாக கைகளை எடுத்து உங்கள் கண்களை திறவுங்கள். நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு அற்புதமான மனதை ஒருமுகப்படுத்தும் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தோம். அதற்காக நம்மை நாமே பாராட்டி கரவொலி செய்வோம். அனைவரும் வளத்துடனும் நலத்துடனும் வாழ்க என வாழ்த்துகின்றோம் மனதாக. Now masters, please come back to normal position. Now only 5 seconds remaining. Take your hands and put them in your eyes. 5, 4, 3, 2, 1. Now slowly take your hands and open your eyes. You are in a wonderful state of meditation. Let us all praise and applaud ourselves for having performed an amazing meditation. May all be blessed. இப்பொழுது நன்றி நாவின் நேரம். முதலாவதாக இன்று ஒரு அற்புதமான இசையை வழங்கின பாபு சண்முகனாருக்கும் பொறுமையுடன் பதிவு செய்து கொண்டிருக்கும் டாக்டர் சதா மாஸ்டர்ஸுக்கும் எங்களுடைய இதயங்கறிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக P.S.Rajakaruna தமிழ் ஐரோப்பா குழுவின் வழிகாட்டுதலில் நாம் அனைவரும் இணைந்து ஒரு அமைதியான உள அமைதி பயிற்சியை மேற்கொண்டோம். தனி மனிதர்களாக நாடு எனும் எல்லைகளை கடந்து நாம் அனைவரும் இணைந்து இந்த பயிற்சியானது மகத்தானது.
அற்புதமானது. ஒவ்வொருடைய தனி மனித மேம்பாட்டுக்காகவும் வீடு, நாடு, உலகம் எனும் அளவில் நோயற்ற, போரற்ற, அமைதியான வாழ்விற்காகவும் பிரபஞ்சத்தை நோக்கிய ஒரு சக்தி வாய்ந்த வேண்டுதலாகவும் இது அமைகிறது. உணவு உடலுக்கு மட்டுமே உரித்தாகிறது, ஆனால் எண்ணங்களோ எல்லைகளை கடந்து இயங்கக்கூடியது. இணையதளத்தின் ஊடாக இந்த இணைவு அனைவரும் ஒன்று நோக்கும் கொண்டு இணையும் போது சக்தி வாய்ந்ததாக அமைகிறது. இதிலே பங்கு பற்றிய அனைவருக்கும் வறிய சந்தர்ப்பத்திற்கு ஆதரவும் அனுசரணை வழங்கிய PSSM அமைப்பு நிர்வாகிகளுக்கும் நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். வாழ்க நலத்துடன் வாழ்க வளர்த்து. Now the time to express our gratitude. Today all we performed a harmonious meditation under the guidance of P.S.M. Youtube. The meditation we performed jointly across national boundaries has an immense impact on all of us. It is a powerful prayer to the universe for personal development, a peaceful life in the house, country, and the world. We are pleased to express our heartfelt gratitude to all those who involved PSM and PSM organizations, administrators, for supporting and sponsoring this occasion. Live well and prosperously. இந்த அடுத்ததாக 11 மணிக்கு லிங்கரட்னம் மாஸ்டர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள சக்தி வாய்ந்த கோவில்களும் எனது அனுபவம் என்ற ஒரு அருமையான உரையை ஆற்ற காத்து கொண்டிருக்கின்றார். அதை கேட்டுக்கொண்டு இப்பொழுது சுசி ராஜா மாஸ்டர் அவர்கள் மை ஜேர்னி டு த கிங் சேம்பர் என்னும் தலைப்பில் உரையாற்ற உள்ளார். இப்பொழுது இந்த தளத்தை தமா நாதன் மாஸ்டரிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி குமாரசாமி பிள்ளை மாஸ்டர். நீங்க சொன்ன மாதிரி இன்றைய மியூசிக் வானத்துக்கு போய் பூமிக்கு வரக்கூடியதாக இருந்தது. நன்றி. சுசீலா இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா மற்றும் இலங்கையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற நிர்வாக ஆலோசகர் ஆவார். இவரிடம் பங்கேற்பவர்கள் தங்கள் முழு திறனையும் உணர உதவும் வகையில் பல தியான நுட்பங்களை அவர் தனது பயிற்சி திட்டங்களில் இணைத்துள்ளார். இன்று அவர் தனது அனுபவத்தை, அதாவது பிரமிட் இன்டர்நேஷனலில் உள்ள கிங் சேம்பரில் உள்ள பயணத்தையும் அனுபவத்தையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றார். வரப்போகின்றார், வந்து விட்டார். இதோ சுசீலா ராஜ் உங்களுக்கு தன் அனுபவத்தை கூறப்போகின்றார். Thank you very much, Dama, for that. All the best. Thank you. Kali vanakkam anavarukum. I want to thank the PSSM Masters for offering me this opportunity to share my experiences in the King's Chamber, which is in Pyramid International in Bangalore. 4 of us undertook a pilgrimage to India in May this year. And 2 weeks ago, Dama Master, Tara Master, and Shanti Master actually presented their experiences. Today, it's my turn to share my experiences. It's not at an abstract level. I actually look at the journey as I did it, the way I came across with the other things that were happening in my life as well. So it's a personal journey which I want to share with you all. Before I start on my journey to the Pyramid International King's Chamber, I just want to unpack our understanding of meditation. You see, around 50 years ago, meditation was seen as a skill that was used by the swamis and ascetics living in caves and jungles. But today, meditation has come into our living room, and we realize that it has immense potential to enhance the quality of our lives and help us realize our full potential. Hence, it's imperative that we understand what we mean by
meditation and also certain aspects of the technique. So we generally accept meditation as a technique that enables us to control our mind and deal with stress and increase our well-being. Now, several religions actually utilize meditation techniques. The earliest record is in the Hindu scriptures. Many spiritual masters have put forward meditation techniques involving breath, thought, light, mantra, etc. So as to help focus the mind. It's the mind that all along everybody is trying to find a way of managing. The first phase of the meditation, when we start it, helps us to increase peace and happiness and our general well-being. But as we proceed, there's a second phase that also comes about, where long periods of meditation undertaken by practitioners enables them to transform their consciousness. It's a natural process which then leads to liberation. And many spiritualists would say that this is the purpose of human birth, human life, to actually be liberated, find out who we are, and discover the potential within ourselves, the divinity, and move forward and find us into the cycle of birth and death. Now, at this point, I just want to share that my life has offered me an opportunity to live both feet on in our life itself, but at the same time was it exposed me to a lot of meditation techniques. Thanks to my late mother, Amma actually introduced me to Yoga Swami's Summairu. We just took it as Summairu, just a statement, but that was the first meditation technique that I came across. Though I also came across a lot of wrong interpretation of Summairu. That's I have heard a lot of people say, no, don't do anything, just Summairu, everything will happen. But it doesn't happen like that. Summairu means, you control your desires, your anxieties, your ego, and all that, and let things flow, where the divine plan will unfold. Then I moved on, or I was introduced to Swami Satchidananda of Teldenia in Kandy, his integral yoga, Satya Sai Baba's silent sitting, Ramana Maharishi's Who Am I? An uncle of mine was an ardent devotee, and he sort of, gave me books to read and all that. And later on, I got interested. It also sort of helped me to get into, take some of these techniques into my profession, which is, I was a management consultant. So it did a lot of training for various type of trainings for people. So I learned Maheshwara Maharishi's Transcendental Meditation, Tantra Yoga, Chakrathyana, and John Kabat-Zinn's Mindfulness, Deepak Chopra's Synchronicity, and Goenka's Vipassana Meditation, to name a few. So since, being a management consultant, in the past 40 years, I've been able to teach these techniques at various levels, like at student level and little further. Every time, it was like getting involved and starting from the beginning to, wherever we could reach. Now, what I learned through meditation over these years is the realization of the dual aspect of the universe at a macro level and at a micro level. And in fact, life also makes us aware that everything changes. There's nothing permanent in this world. That's another realization. And when we realize these things, automatically, life becomes a dance between the positive and the negative. And in between, we try to get a glimpse of that peace, that happiness, that bliss. So if we can prolong this search,
it has the potential to offer liberation. However, a year ago, I heard about pyramid meditation. It has been there for a long time, but I did not come across it except, about a year ago. And Maharishi Patriji and masters, they reiterated the benefits of meditation that other masters have said before that. But the key thing that they brought to us is the threefold effect of meditation and the pyramid structure. Now, when I heard about this, I got very excited. And my curiosity was stirred. With a view to exploring this further, I undertook a 90-day sadhana. So this involved meditation under pyramid caps. So I would sit, even in some of these sessions, I will come there, but I would, I'll sit behind the screen and with my cap. And I kept a tab of the number of hours that I did meditation under the cap. But I included other things like Reiki healing, pranayama, love, gratitude, forgiveness, and all that. So the purpose of this was to increase the positivity. I mean, as we are doing, but I took it like a little project, you see. And so that there'll be more positive energy in me. And if normally it's going to, increase our cosmic energy, the theory is that with the pyramid structure, it'll be threefold. So, I mean, instead of getting 100, I'll get 300 at a time, So anyway, so I also at this time realized that based on some spiritual work I had done in the past with the Akashic records, a trip to Tiruvannamalai was imminent, you see. So I thought that I'll make a trip, and which means, going to Pyramid International, visiting that and finding what this meditation involved in the pyramid international structures, and then go to Girivalam in Tiruvannamalai and journey to Chennai and return to UK via Sri Lanka, having visited my 98-year-old mother who was in Sri Lanka at that time. However, Dhamma, Tara, and Shanti Masters joined me in the trip and requests, and due to Shanti Master's request, we included Puttaparthi in the itinerary. So tickets were booked and we awaited the trip. Now they say that man proposes and God disposes. So 3 weeks prior to the journey, my mother passed away. She couldn't wait to see me. It was just 3 weeks, but she had to go. Her time was up. I contacted a viral infection and could not attend the funeral. I was under the impression at that point that I had led a lovely life with my mother, ups and downs like normal, any normal life, but reached a place of peace with my mother. But as a series of events that took place prior to her death started stirring deep-seated sadness, guilt, anger, disappointment, and helplessness in me. And I found myself struggling with dark, intense emotions, and all hope of having a positive experience in our pilgrimage was, for me, it was beginning to diminish. And I made this effort to go, and now suddenly I found, gosh, it's not going to happen. I'm going to struggle, with my negative emotions all along. And what's the point, But yet when the time came, the group of us met at Heathrow Airport and said a prayer of love and gratitude, and we proceeded on our journey. The first port of call was the Pyramid International in Bangalore. The walk into that large building was awesome. You can't, you have to actually walk to, sort of experience that feeling. The climb up the spiral staircase to the King's Chamber was also full of expectation. Now, the King's Chamber had a few seats scattered around, and there were a group of people, a handful of people who were meditating, and we joined them. Within a few minutes, I mean, I settled in, but within a few minutes, I started feeling my body vibrate and experience a sense of flying, as though I've been pushed, pulled out of my body. It was sort of disturbing, to say the least.
You see, I have in the past in a parachute jump for a charity, and that experience was a bit like that. And also while undergoing Tantra Yoga, I was also taught to explore astral travel. So this experience was similar to that as well. And later, but I just, sat and, sort of like took it in and enjoyed it. You see? Later on, when I discussed it with my friends, they too confirmed that their experience of vibration was there. And that a pyramid master then explained that the vibrational response was due to the astral body. Our astral body may be healing. So that's amazing. Now, as a counselor, I have observed clients getting stuck in dark emotions during trauma, and often with the help of different techniques, they find a way to process these dark emotions and free themselves, only to discover that positive, loving energy that's in themselves that manifests after this lengthy process of healing is what they are. Aham Brahmasmi, that's the inner core, that's what we are. But we, get trapped in the darker sides of ourselves. Now, today, what I'm presenting to you is that if pyramid meditation is done under a pyramid structure, it's said that it offers threefold results. Then my sadhana for the 90 days must have helped me to center within myself and bring about a positive outcome in my pilgrimage. But unfortunately, the death of my mother and my response, though I thought that there was no dark, unresolved things with my mother, but some intense things had, surfaced, and I know unless I dealt with it, I couldn't move forward. So under normal circumstances, for somebody, if I hadn't done this meditation, it would have thrown me off balance, and I would have spent long periods of time trying to deal with this negativity and feeling sad and depressed and it's being off the rails sort of thing, and that happens to a lot of people in life. But since I had already centered due to my 90-day sadhana, I felt that that dance, that ability to dance between the two had already started. And then also I feel that psychologically and maybe spiritually, the intervention in the king's chamber, if the astral body was tweaked or was something that triggered it for deep healing to take place, then that was also in motion. That was like a bonus. That's unexpected. That's beautiful. And that's the hope, the faith, the trust that maybe I had in the process, and Patanjali and the masters, and and any master in the past and present and whatever, who has been doing things for the well-being of the universe. So I am convinced that this must be the case, because the pilgrimage, including Pyramid International, Puttaparthi, and Tiruvannamalai, and even Chennai, delivered several challenges for us. And I was able to dance through these as much as, the others as well, like surfacing in the sea amongst waves. We do not have the capacity to control the waves in the sea. Life is like that. We can't stop things from happening. And all sorts of events take place. And we actually, these are just events till we label the events as well. Somebody is born. Yeah, oh, that's wonderful. We label that event as something positive. And then somebody dies, and then we label that event as sad or negative. Whereas that person has finished their job, they're moving on to other things. And so it's us and the labeling which actually brings about this positive and negative. And through meditation, we learn the art of surfing and remove the labels, and we attach to the labels that we attach to the events, the positive and the negative. The spiritual dance
is about moving from event to event, initially doing our duty and letting go as the journey proceeds. And then based on, how serious we are about our spiritual quest, it takes us into the higher consciousness. As Patriji stated, it helps us to meet the master within each one of us. So my humble gratitude to Patriji and masters for bringing out this pyramid meditation technique and offering it to the world at a time when the world is facing so many challenges at various fronts. Meditation offers an opportunity to resolve a number of these things. But very often we also hear people complaining about a lack of time. You tell people to do something, oh, I don't have the time. I'm busy with this, busy with that. So now the universe, you see, they say, if you walk, towards God, you take one step, God will take the 9 steps. So like that, the universe has now given us a 3-fold effective method. So, so we can't, any longer give excuses and say, no, we can't do it. So we are actually very blessed, and, and we should be very grateful. I'm very grateful, that these meditation techniques have actually arrived at this from Sumaira. In my journeys from Sumaira, now, I've come to, gosh, 3-fold, it's such a bonus. And so thank you for giving this opportunity to share my personal experience at the King's Chamber in the Pyramid International in Bangalore. And thanks again to Ardhati Master and Suresh Kanta Master and everybody else who is involved in this, offering this wonderful service to a number of us. Thank you. Thank you very much, Sushila Master. I thought you were going to speak in Tamil, so I didn't tell Marsaipula Master to make a note, but I saw him, he's doing some note. So I would first, anyway, thank you for sharing your knowledge. But I think I have seen Marsaipula, even though I didn't tell, that is the very masters, without saying, they do things. That is a good thing about this session here. So I would like first Marsaipula Master to at least summarize some of your experience, what you have shared with us. Thank you so much. It's well said. And thank you for your sharing. So let me ask Marsaipula Master first to summarize. Even though I know you are comfortable in speaking English, but you know Tamil, so that's what I didn't tell you anything. So that's fine. It's okay. That's fine. Marsaipula Master, thank you. If you got some notes that you have taken, please share it in Tamil, please. Thank you. அனைத்து மாஸ்டர்களுக்கும் இது அங்கே இந்த வணக்கம். இதுவரையும் சுசிலா ராஜா அவர்கள் தன்னுடைய பயணத்தை உங்களுடன் பகிர்ந்து கொண்டார். அவற்றை மிக முக்கியமானவற்றை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு பயணம் என்றே நான் சொல்லலாம். நான் பிரமிட் சேம்பருக்கு போனேன்னா இப்போ தியானத்தின் முக்கியம் எல்லோருக்கும் தெரியும். நான் இன்று நான் தியானத்துக்கு பல ஆற்றலை நான் பெற்றிருக்கின்றேன் என்று பெருமையுடன் கூறிக்கொண்டிருக்கின்றேன். அடுத்தது இது ஒரு ஆன்மீக பயணம் என்று சொல்லலாம். இதன் மூலம் நாங்கள் பல சாதனைகளை புரிகின்றோம். குறிப்பாக மனத்தை கட்டுப்படுத்தவும், மன அழுத்தத்தை விடுபடவும், ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த தியானம் எங்களுக்கு உதவி செய்கின்றது. இப்போ முதலாவது நாங்கள் என்ன மாதிரி என்றால் அமைதியையும் மகிழ்ச்சியையும் நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இந்த தியானம் செய்கிற பொழுது எங்களுடைய மன உணர்வு நிலையை மாற்றக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ வாழ்க்கையில பிறப்பும் இறப்பும் சுழல் சக்கரம் மாறி மாறி வருவதிலிருந்து எப்படி விடுபடலாம் என்பதற்கான ஒரு ஆற்றலை இங்கே தியானம் செய்வதன் மூலம் நான் கருதுகின்றேன். இந்த எப்படியான ஒரு வாய்ப்பை எனக்கு கிடைத்ததற்கு நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்ல விரும்புகின்றேன். அடுத்ததாக எப்பொழுதும் முக்கியமாக எங்களுடைய மனதை கட்டுப்படுத்துவதுதான் எங்களுடைய குறிக்கோளாக இருந்தது. இதைத்தான் பகவான் சத்யசாய்பா, ரமண மகர்ஷி ஆகியோர் போன்றவர்கள் செய்கின்றார்கள். இதுவருடைய படிப்பனைகள் என்னுடைய வாழ்க்கையிலே பல விதமான முன்னேற்றி தந்திருக்கிறது. இது மட்டுமில்ல, தீபக் சோப்ரா, டாக்டர் வைண்டயர் போன்றவருடைய
அறிவுரைகளும் அறியக்கூடிய நூல்களும் எனக்கு பல வகையில் உதவி செய்திருக்கின்றது. நான் 40 வருடங்களாக இதில் ஈடுபடுகின்றேன். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், வாழ்க்கையை எதையும் நாங்கள் மாற்ற முடியாது, எதுவும் நிரந்தரம் இல்லை, எல்லாம் நடந்து கொண்டே இருக்கின்றது என்பதை இருக்கின்றோம். இப்போ மகிழ்ச்சியும் பேரானந்தமும் வருவதற்கு இந்த பிரமிட் மெடிடேஷன் உதவி செய்கின்றது என்றுதான் நான் கருதுகின்றேன். அண்மை காலத்தில் இதை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அதில் ஈடுபாடு ஏற்பட்டது. தியானம் என்பது கூப்பகம், அதாவது பிரமிடுகளை சேர்ந்த பொழுது 3 முறை ஆற்றல் வலி உள்ளது என்றும் நாங்கள் அறிகின்றோம். இப்ப இதிலே நாங்கள் தியானத்தை கூப்பகத்துகளை சேர்ந்த பொழுது ஒரு ஆக்கபூர்வமான ஆற்றலை நாங்கள் பெறுகின்றோம். அது மட்டுமில்லை, பிரபஞ்சத்தின் ஆற்றலையும் நாங்கள் பெறுகின்றோம். பிரமிட் இந்த ஸ்ட்ரக்சர்களை நாங்கள் சேர்ந்த பொழுது அது 3 மடங்கு ஆற்றல் வாய்ந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அடுத்ததாக நான் என்னுடைய தனிப்பட்ட பயணத்திற்கு நாங்கள் தயாராகும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடந்தது. இந்த 90 வயது தாயார் இறந்து விட்டார். இது எனக்கு மிக ஒரு துக்கமான கரமான நிகழ்ச்சி என்றே கூறுகின்றேன். இது ஒரு தடையாக இருக்க யோசித்து இந்த இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பல விதமான மனச்சோர்வுடன் இருந்த பொழுது இந்த தியானம், இந்த பயிற்சி, இந்த பயணம் என்னை மீண்டும் வளமையான நிலைமைக்கு உதவி கொண்டு வந்தது என்று நான் கூற உலகின்றேன். மற்றது நாங்கள் இந்தியாவில் போன பொழுது சுருக்கமாக முதலாவது பிரமிட் இன்டர்நேஷனல் பெங்களூர் கிங் சேம்பருக்கு அங்கேயே போனோம். அங்கே சென்ற பொழுது எங்களை அறியாமல் அதில் வலகை தாக்கப்பட்டோம் என்று நான் கூறினால் மிக அது எனக்கு மட்டுமில்லை, என்னுடைய கூட வந்தவர்களும் அந்த உணவை பெற்றிருக்கின்றார்கள். மற்றது நாங்கள் பெங்களூருக்கு பெங்களூர்ல இருந்து பிறகு நாங்கள் ரமண மகர்ஷியினுடைய இடத்துக்கு போய் அங்கே திருவண்ணாமலையிலே வைத்தோம். அங்கேயும் ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்தது என்று நான் சொல்ல வேண்டும். எப்பொழுது நாங்கள் இப்படியான இதுகளை மேலும் மேலும் பார்க்கின்ற பொழுதுதான் எங்களுக்கு தெரிகின்றது இவ்வளவு ஆற்றல் இருக்கின்றது. இவற்றின் மூலம் குறிப்பாக நான் கூற என்றால் எதிர்மறையான சிந்தனைகள், உணர்வுகள் இருந்து நாங்கள் விடுபடக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு நான் யோகசாமியர், என்னுடைய அம்மா யோகசாமியர் முதல் அறிமுகம் செய்தார். அப்பொழுது யோகசாமி எனக்கு சொன்னது ஞாபகம், சும்மா இரு என்றது. சும்மா இருக்கின்ற அது பல கருத்து தத்துவ கருத்துகள் உள்ளது. அந்த சும்மா இருந்த நிலையிலிருந்து இன்று நான் பிரமிடுகளை தியானம் செய்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை நான் கூற விரும்புகின்றேன். எவ்வளவு முன்னேற்றம் அடைந்திருக்கின்றேன் என்றால், நான் இந்த தியானத்துக்கு ஈடுபடவில்லை என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே எத்தனை விதமான கஷ்டங்கள், இன்னல்களை சந்தித்திருப்பேன். இந்த தியானத்தில் ஈடுபட்டிருந்தவுடையத்தான் இப்படியான சூழ்நிலைகள், துக்கர சாமி எல்லாத்தையும் கடந்து ஒரு மன அமைதியை பெறக்கூடிய நிலையிலே நான் இன்று இருக்கின்றேன். அடுத்ததாக சுவாமி இந்த மெடிடேஷன் இதற்கு அறிமுகப்படுத்தியதற்கு நான் எல்லோருக்கும் நன்றி கூற விரும்புகின்றேன். ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முறையாக துக்கமான சூழலிலிருந்து வெளியே வழக்கமான வாழ்க்கை நடத்துவதற்கு இந்த தியானம் நிச்சயமாக எனக்கு உதவி இருக்கின்றது என்று நான் கூற விரும்புகின்றேன். அடுத்தது எப்பொழுதும் நாங்கள் நன்றி உணர்வுடன் இருக்கின்றோம். அந்த முறையில் நான் பத்திரிகைக்கும் அவருடைய மாஸ்டர்ஸுக்கும் எனது நன்றி உணர்வை மனதார தெரிவிக்க விரும்புகின்றேன். மற்றது எப்பொழுதும் சிக்கலான ஒரு நேரத்துல எங்களுக்கு தீர்வு தேட வேண்டும் என்றால் நாங்கள் தியானத்தை நாடினால் தியானம் எங்களுக்குரிய தீர்வுகளை வழங்கும் என்பது என்னுடைய சொந்த அனுபவம். ஆகையினாலே தியானம் செய்வதற்கு நேரமில்லை என்று கூறாமல் தியானம் செய்வதன் மூலம் நீங்கள் பல நன்மைகளை பெறுவீர்கள் என்ற சொந்த அனுபவத்தை உங்களுடைய பகிர்ந்து கொண்டு, அது குறிப்பாக கூப்பகத்துக்களை நாங்கள் செய்த பொழுது 3 மடங்கு ஆற்றல் நிறைந்தது என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பை தந்ததற்கு நன்றி கூறி விட வருகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி குமாரசாமி பிள்ளை மாஸ்டர். நாங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த குமாரசாமி பிள்ளை மாஸ்டருக்கு நாங்கள் சொல்லவே இல்லை, டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அதுதான் இந்த தளத்துல இருக்கிறேன்னா இதெல்லாம் அவே தங்கட தளம் நினைச்சு நாங்கள் சொல்லாமலே குமாரசாமி பிள்ளை மாஸ்டர் இன்றைக்கு எங்களுக்கு என்ன டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிறார். இப்பொழுது நாங்கள் குமாரசாமி பிள்ளை மாஸ்டருக்கும் எங்களோட சுஷீலா மாஸ்டருக்கும் ஒரு 1/2 நிமிடமாவது கைதட்டி அவர்களுக்கு நன்றி கூறுவோம்.
மிக்க நன்றி. சுஷிலா மாஸ்டர், மிகவும் அழகாக நீங்கள் உங்களுடைய பயணத்தை பற்றி கூறியிருந்தீர்கள். நீங்க சொன்ன மாதிரி இந்த தியானம் செய்ய 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 எதிர்மறை எண்ணங்களும் நேர்மறை எண்ணங்களுக்கும் உள்ள வித்தியாசங்கள் நாங்களே கண்டுபிடிக்கலாம். அதன்படி தியானம் உங்களுக்கு எவ்வளவு உங்களுக்கு உபயோகமா இருக்கிறது. அதோட நீங்க 40 வருடங்களாக தியானம் 40 தான் சொன்ன நீங்கள் இல்ல 40 வருடங்களாக தியானம் செய்து அனுபவங்கள் பெற்று இப்ப இந்த பிரமிட்டுக்கு கீழே இருந்து செய்யும் போது உங்களுக்கு என்ன விதமான மேலும் கூடின அனுபவங்கள் நீங்கள் பெற்றிருக்கிறதாக கூறினீர்கள். இந்த நீங்கள் எல்லாரும் போய் எல்லாருக்கும் அதே ஒரு ஃபீலிங் கிடைத்ததாகவும் கூறினீர்கள். அருமையான பேச்சு. உங்களுடைய பேச்சை நாங்கள் மிகவும் நீங்க ஆர்வமாக எங்களுக்கு கூறும்போது எங்களுக்கும் நல்ல ஒரு ஆர்வமாக இருந்தது. மிக்க நன்றி. அருமையான விளக்கம். இப்பொழுது நாங்கள் சபையோரிடம் விடுவோம். இப்பொழுது முதலாவதாக சுகேந்திரா மாஸ்டர் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மிக்க நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இன்று சுஷீலா மாஸ்டர் வந்து எங்களுக்கு அவருடைய பிரமிட் பயணத்தை பற்றி மிகவும் வடிவாக கூறினா. அது கேட்க மிகவும் ஆசையாக இருந்தது. நாங்களும் போய் அதற்கு கீழே இருந்து தியானம் பண்ண வேணும் போல ஒரு ஆர்வம் வந்தது. சுஷீலா மாஸ்டரை எனக்கு இப்ப 3 வருடங்களாக தெரியும். ஏனென்றால் அவ தான் எங்களுக்கு மெடிடேஷனை என்னென்று தொடக்கி வச்சதே சுஷீலா மாஸ்டர் தான். நாங்கள் பலவிதமான மெடிடேஷன்ஸ் செய்தோம். அதனால் எல்லா மெடிடேஷனும் ஒரே இதைத்தான் கடைசியில போய் முடியுது. எல்லாம் நாங்கள் தான் ஆன்மா என்றதும், நான் யார், மற்றது ரெயின்போ மெடிடேஷன், மந்திர மெடிடேஷன், எந்த மெடிடேஷன் எடுத்தாலும் கடைசியில அது நாங்கள் எங்களை ஆன்மீக வழியில செலுத்துறதாகத்தான் முடிகிறது. மிகவும் அருமையாக இருந்தது. சுஷீலா மாஸ்டர் சொன்னா தான் கடைசியில எல்லாம் செய்தும் அம்மாவை போய் பார்க்க முடியவில்லை என்று. எனக்கு அதை கேட்டதும் ஒரு என்னென்று சொல்றது, அது மிகவும் மன வருத்தமாக இருந்தது. இப்போ சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிவிட்டேன். என்னுடைய அம்மாவும் இப்போ கொஞ்சம் சுகம் இல்லாம இருக்கிறார். இன்று விடியவும் அவாவுக்கு சூப் செய்து எனது கணவரிடம் கொடுத்து விட்டு தான் வந்து உங்களோடு கலைக்கிறேன். சாரி, நான் கொஞ்சம் எமோஷனா போயிட்டேன். இனி மற்றவர்களுக்கும் இடம் விட்டு நான் பிறகு உங்களோடு கலந்து கொள்கிறேன். வணக்கம், நன்றி. சுகேந்திரா மாஸ்டர், நீங்க உங்களோட கடமையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த அளவுல நீங்கள் மனவருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னடா, நீங்கள் தியானம் செய்யற நீங்கள் கடமையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க சுஷிலா அம்மாட்ட படித்தது முதல் ஸ்டார்ட் பண்ணது அவருக்கு நன்றி கூறித்தான் இப்பொழுது நீங்க முதல் வந்து காய்ச்சனீங்க. மிக்க நன்றி. அடுத்ததாக தமா மாஸ்டர் அன்மியூட் பண்ணுங்க. தமா மாஸ்டர் அன்மியூட் பண்ணுங்க. வணக்கம் எல்லோருக்கும். நல்ல விவரமான ஒரு சொற்பொழிவு. அது மட்டுமல்லாமல் அம்மாவை போய் பார்க்க வேணும் என்றதுதான் இல்லாமல் அதுக்கு மாற்று விதிகளும் உள்ளது என்பதை வடிவாக சொன்னாள். உண்மையிலே அவ அங்க வந்த பொழுது அவ சிஸ்டரோட நின்றாள். சிஸ்டரோட நின்று எல்லாத்தையும் பரிமாறி, சிஸ்டர் ஃபியூனரலுக்கு போனவ அவ பரிமாறி அவை ஒன்றா கதைக்கட்டும் என்று நாங்களும் விட்டுவிட்டோம். அதிலிருந்து அவர் ஆறுதல் அடைந்தார் என்று நான் கண்டு கொண்டேன். அதெல்லாம் சுகன்யா, டோன்ட் வரி, கவலைப்படக்கூடாது. நாங்கள் கவலைப்பட்டு என்ன பிரயோசனம். மற்றது இவ எங்களுக்கு அண்ணாமலை கைடா இருந்தவ. அண்ணாமலைக்கு கனதரம் போனபடியா எங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி அப்படி ஸ்ட்ரைட்டால அங்க போய் சேர்ந்தோம். அங்க போய் அண்ணாமலையே அங்க அந்த இதுல கற்ப கிரகத்துல நாங்க நேரடியா பார்க்கக்கூடியதா இருந்தது. சந்தோஷமாக வந்தோம். எனக்கோ அந்த பாதாள லிங்கத்தை பார்க்கணும் இல்ல, கண்ணா இடம் இருக்கிறபடியே இதை மறந்து போடுவோம் தெரியாது. நாங்க அப்படி வந்து கொண்டிருக்கிறோம். பாதாளலிங்கம் இதுதான் என்று சொல்லி காட்டினா எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது. நல்ல ஒரு ஜேர்னி. நீங்க அதை விவரமாக கூறியது நல்லது. இவாவிடம் நானும் இவா எனது குருவாக இருக்கின்றார், மெடிடேஷன்ல ஒரு குருவாக இருக்கின்றார் என்பதை நான் சொல்லி பெருமைப்பட்டுக் கொண்டிருந்தேன். நன்றி, வணக்கம்.
நன்றி தமா மாஸ்டர். இப்பொழுது லிங்கரட்னம் மாஸ்டர் சிட்னியிலிருந்து. எல்லோருக்கும் எங்களுடைய இனிய வணக்கம். இன்று இந்த தளத்தை எங்களுக்கு அமைத்து தந்திருக்கும் திரு திருமதி ஸ்ரீஸ்காந்தராஜ் மாஸ்டர் அவர்களுக்கும், இந்த தியானத்தை வழிநடத்தி கொண்டிருக்கும் குமாரசாமி மாஸ்டர் மற்றும் அவர் இந்த சொற்பொழிவை மொழிபெயர்த்ததற்கும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இனிமையான இசை வழங்கிய பாபு மாஸ்டர் அவர்களுக்கும், இதை ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கும் சதா மாஸ்டர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இன்று சுஷிலா ராஜா மாஸ்டர் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொண்டார். I am not supposed to talk too much today because I'll be continuing my talk after 8 o'clock. So I'll be talking on the almost same subject. So thank you very much for this. You made me easy for me to continue the subject. Though I am talking about the temple, but mostly on meditation. So anyway, thank you very much for sharing your experience. So very useful and very helpful. Thank you so much. Thank you. நிர்மலா மாஸ்டர், நீங்க பேசுறீங்களா? எல்லோருக்கும் வணக்கம். Thank you for sharing your spiritual journey with us. Thank you. நன்றி. அடுத்ததாக சுகேந்திர மோகனதாஸ் மாஸ்டர் யூகேல இருந்து பேசுகின்றார்கள். எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். My greetings to all. In fact, Sushila Raja Master was my first guru in meditation. She is the one who introduced me to the meditation, whereas I found that the technique she taught me is the one that helped me most to progress, which was easier than other methods which I found in my practice. And I still practice the technique she taught me. And I have found that it helped me to find the positive thoughts and negative thoughts, the difference between those two, and how to get more positive thoughts and fill our mind with positiveness. That I was able to achieve in practicing the method she taught us. So I must thank her very well, and I haven't forgotten her. I wished her this birthday. I see, what is happening in this thing still, even though I don't attend, due to some other reasons, I don't attend. I can't attend everything, but I still think about everyone and the time I had with them. In fact, I am very happy she told us her experience in pyramid meditation, which makes me to practice that as soon as possible and achieve the great place she has achieved as well. Thank you very much for your help, and I like to end up my small talk with this. It was love and gratitude, as he said. That's the method which I liked most. Thank you very much. Thank you. நன்றி சுகேந்திரா மாஸ்டர். அடுத்ததாக மெல்பர்ன் ஆஸ்திரேலியாவிலிருந்து நந்தினி மாஸ்டர். நன்றி அருந்ததி மாஸ்டர். முதலாவதாக வானத்துக்கும் பூமிக்கும் போய் வந்த தமாநாதன் மாஸ்டருக்கு மியூசிக் வழங்கிய பாபு சண்பநாதன் நன்றி. அது என்னென்று விளங்கவில்லை. அவ நல்ல மெடிடேஷன் சரியா இருந்தது போல இருக்கு. அவக்கு அந்த நீங்க சொன்ன மாதிரி அவதான் முதல் அந்த சுஷீலா மாஸ்டர் அந்த பிரமிடை பற்றி வந்து சொல்லும் போது எனக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. நான் பிரமிட் வேலைக்கு போக இல்லை. அந்த சுனந்தா அந்த டீச்சர் வந்தவ அப்ப அவட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னவங்க போனோன்னா ஒரு அவுட் ஆஃப் பாடி ஃபீலிங் இருந்தது பிரமிட் வெளியில.
அப்பதான் எனக்கு விளங்கினது, எனக்கும் அது நடந்து கொண்டிருக்கின்ற. நானும் பிரமிடுக்குள்ளான் இருக்கிறேன். அந்த அளவு பெரிய பிரமிட் இல்ல, 1.6 மீட்டர் தான். அதான் நீங்க சொல்ல சொல்ல நீங்க 40 வருட தியான அனுபவம் இருக்குன்னு கூறினீர்கள். பலவித மாஸ்டர்ஸ், தீபக் சோப்ரா, சாய்பாபா எல்லாத்துக்கும். மற்றது ஆகாஷிக் ரெக்கார்டுக்கு திருவண்ணாமலையில மெடிடேஷன் மூலம் பார்த்தீங்களா? ஆகாஷிக் ரெக்கார்ட் வந்து பிரான்ஸ்ல. இல்ல, இட்ஸ் லாட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆர் அவுட் தேர். இப்ப நாங்களாம் ஜேர்னில வெளிக்கிட்டா இந்தியால எத்தனையோ இடங்கள்ல இன்னும் அது தண்டப்பாட்டுல நடக்க தொடங்கும். You see your search it gets fulfilled. அதை நாங்கள் காண்டம் என்றும் சொல்லலாம் தமிழ்ல. But then they tell you the direction, for the next. That is, if you are inclined in your spiritual journey that way, life is, what we make of our lives. No, I was at one point in time in my life very involved in a lot of things, and I was told to have this Girivalam when I was 75. So the time was running, and I'm now 75. So before I get, so I had a time limit, to do that journey, and hopefully I've done my bit. So I've started walking, and the rest is the universe has to walk towards me now. நீங்க சரியான பாதையில போய்கொண்டிருக்கிறீங்க, ஆன்மீக பாதையில. மற்ற உங்களோட அம்மாட இது சொன்னீங்க 98 years என்று சொன்னீங்களா? 98. அப்ப almost 100. அப்ப முழுமையான வாழ்க்கை வாழ்ந்து சரியான ஆன்ம முன்னேற்றம் அவருக்கு சரியா இருந்திருக்கும். ஒரு தரம் கவலைப்பட தேவையில்லை சொல்லலாம். ஆனா நீங்க 40 வருஷ தியானத்துக்கு உங்களை பார்த்தேன், கவலை தெரிந்தது. நாங்க 2 வருஷம்தான் என்றாலும் நாங்களும் முன்னேறி கொண்டு இருக்கிறோம் என்று நீங்க சொல்றதெல்லாம் பார்க்க தியானம் கூட செய்யக்கூடியதாம் இருக்குது. எனக்கு அறிமுகப்படுத்திய ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டருக்கு ஹம்பிள் கிராட்டிடியூட், அருந்ததி மாஸ்டருக்கும். அதான் பலன் பௌதிக வாழ்க்கையில முற்றா ஒருத்தரும் பூரணம் அடைய முடியாது, பெர்ஃபெக்டா இருக்காது லைஃப். எனக்கு வேற விதமா ஹெல்த் வைஸ் சரியான வித்தியாசம் இருக்கு தியானத்துக்கு வந்த பிறகு. நான் சுகமான ஆள் தான் என்றாலும் கன விஷயம் திருந்திக் கொண்டே போகிறது. இனி மற்ற விஷயங்களும் நடக்க போகிறது என்பதை கூறிக்கொண்டு நன்றி. அருமையான விளக்கம் கூட. நன்றி சுசீலா மாஸ்டர். நன்றி. அடுத்ததாக சாந்தி பரமேஸ்வரன் மாஸ்டர் யூகேல இருந்து பேசுறார்கள். எல்லோருக்கும் வணக்கம். Greetings to all. மியூட் பண்ணிட்டீங்க சாந்தி மாஸ்டர், மியூட்டுக்கு போயிட்டீங்க. சாந்தி மாஸ்டர் மியூட்ல இருக்கிறீங்க. எல்லோருக்கும் வணக்கம். Greetings to all. ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர், அருந்ததி மாஸ்டருக்கும் மிக்க மிக்க நன்றி. சுஷிலா மாஸ்டரோட எனக்கு போக ஒரு சம்பந்தம் கிடைத்ததுக்கு மிக்க சந்தோஷம். முதலாக சொல்ல போறேன், நான் எப்பொழுதும் மறக்கிறது. டியூட்டி இஸ் வர்ஷிப் என்று பாபா சொன்னார். அதே போல சுகேந்திர மாஸ்டர் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். மற்றதாக குமாரசாமி பிள்ளை கேட்காமல் without telling someone doing something for the benefit of all is the greatest virtue. குமாரசாமி பிள்ளை, நீங்க ஒரு தரம் சொல்லாம நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு மிக்க மிக்க நன்றி. எனக்கு மிக்க சந்தோஷம். நீங்க செய்யற தொண்டு என்றுதான் நான் சொல்ல வேண்டும். It's very very much appreciated by me, although sometimes I forget to tell that. You're always in my thoughts and prayers. You've done a very good job. மற்றது சுஷிலா மாஸ்டர் சிம்பிளா சொல்லி முடிச்சுட்டா. ஆனா எனக்கு I felt very very guilty when துக்கமாக இருந்தது. அவ போக முந்தி 90 days 90 days சாதனா செய்தாண்டு, அதாவது 3 மாசம். நான் ஒரு சாதனாவும் செய்யல. இந்த பில்கிரிமேஜுக்கு இவையோட சேர்ந்து போறேன் சந்தோஷத்துல இந்த வீட்டுல இருக்கிற உதுகள் அதுகள் செய்ய வேண்டிய கடமைகள். அதுதான் நான் சுகேந்திர மாஸ்டர் சொன்ன மாதிரி duty is worship. If you do your duty well, that is equivalent to doing
சாதனா அண்ட் காட் என்று சொல்லி போட்டு இந்த மனதை ஆற்றல் படித்துக் கொண்டுதான் இவர்களோட போன நானும் பிரமிடுக்கு போன I didn't have any expectation. பிரமிட் மெடிடேஷன் என்று நான் சொல்லாமல் எனக்கு முக்கியமாக சைலன்ஸ் மெடிடேஷன் தான் பிடிக்கும், மற்றது ஜோதி மெடிடேஷன். ஆனால் நான் ஒன்றையும் வீட்டுக்கு தொடர்ந்து செய்யவில்லை. ரோலிங் ஸ்டோன் கேதர்ஸ் நோ மொஸ் மாதிரி நான் இந்த தொட்டு செய்யறதில்லை. வீட்டுக்கு ஒன்றும் செய்யாதபடியால் எனக்கு முழு பிரபஞ்ச சக்தியோ the energy I got from Sriskandaraja master, Arundhati master and pyramid meditation to do 41 days என்று தொடக்கத்துல சொல்லக்கே நான் கடவுளே நான் 41 நாள் என்னத்துக்கு இதுல அம்பிட்டுட்டேன் என்று யோசித்தேன். ஆனா now I have got addicted to it. நான் செய்து பல பலன்களை பெற்றபடியால் அது எல்லோருக்கும் நன்றி சொல்ல வேண்டும், ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும். மற்றது 90 days சாதனா செய்தா இந்த பில்கிரிமேஜ எடுக்க முந்தி ஓம் 98 வயசு தாய் இறந்தது கேள்விப்பட்ட உடனே எனக்கு போன் பண்ணி சொன்னா நான் இந்த இதை கேன்சல் பண்ண வேண்டி வரப்போகுது என்று சொல்லி போட்டு அது போக இருந்தவ வாட் ஹேப்பன், என்ன நடந்தது, அவக்கு ஃபியூனரலுக்கு போக முடியாமல் அவக்கு கோவிட் வந்தது. அது எல்லாம் நடந்தது ஒரு காரணத்துக்கு தான் என்றுதான் நாங்கள் யோசித்து, எல்லாம் நடக்கிறது ஒரு காரணத்துக்கு என்று யோசித்து எங்களோட வந்ததுக்கு சுஷிலா இட் வாஸ் சச் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். தமா மாஸ்டர் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த கிரிவலம் அதில் எல்லாம் எனக்கு ஒரு புது வளமாகத்தான் இருந்தது. நீங்கள் வடிவாக விளங்கப்படுத்தி எங்களுக்கு சொன்னது. எனக்கு ரமண ஆசிரம் தான் எனக்கு பிடிச்சு கொண்டது. அதுல நான் அதுக்கு போக வேண்டிதான் எனக்கு வந்தது. ஆனாலும் முதல்ல நீங்க சொன்னதை நான் திருப்பி சொல்றேன். சும்மா இரு என்று யோக சுவாமி சொன்னதை நீங்கள் படித்துக் கொண்டீர்கள். உங்களோட அம்மா உங்களுக்கு அறிமுகம் செய்து கொடுத்தார். சும்மா இரு என்றது எவ்வளவோ கருத்துக்கள் இருக்குது. அவர் சொன்னதுக்கு நீங்கள் இப்போ அந்த கருத்துக்களை எடுத்து நாங்களும் சும்மா தான் இருக்கிறோம். பிரமிட் மெடிடேஷன் செய்தாலும் எங்க இருந்தாலும் கப்ப போட்டாலும் நீங்கள் அந்த பிரமிட் ஸ்ட்ரக்சர்ல அவ இருக்கிற ஆஸ்திரேலியால இருந்து எல்லாத்துலயும் எங்களோட மனதை தான் இம்பார்ட்டன்ட், மனம் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது என்று வடிவாக சொன்னீர்கள். லிபரேஷன் இஸ் 3-fold, நத்திங் இஸ் பெர்மனன்ட் என்றதையும் வடிவாக விளங்கப்படுத்தீர்கள். மிக்க மிக்க நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பிரமிட் மெடிடேஷன் செய்வதற்கும் மற்றது உங்களோட போறதுக்கும் கொடுத்த வாய்ப்புக்கும் மிக்க நன்றி. எல்லோருக்கும் நன்றி. நன்றி சாந்தி மாதா. நீங்க சொன்ன மாதிரி கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. அதுதான் எங்களோட தியானம் எல்லாருக்கும் பொதுவானது என்று மிகவும் அருமையாக கூறினீர்கள். மிக்க நன்றி. இப்பொழுது சதா மாஸ்டர் யூகேல இருந்து பேசுகின்றார்கள். அனைவருக்கும் வணக்கம். சுஷிலா மாஸ்டர் உங்கள் சொந்த அனுபவங்களை அருமையாக கூறினீர்கள். இத்தளத்திலிருந்து நீங்கள் சிலருடன் இணைந்து அருமையான பயணம் சென்றது பற்றி நாங்கள் அனைவரும் அறியக்கூடியதாக இருந்தது. நான் நீங்க பயணம் போய் வந்த பிறகு தமா மாஸ்டர் பலருடையும் கதைக்கும் சந்தர்ப்பமும் இருந்தது. போக முன்னும் தமா மாஸ்டர் போகும்படி என்று கூறினவர். சாந்தி மாஸ்டர் ஒரு ப்ரெசன்டேஷன் நான் செய்ய பிரமிட் வைப்ரேஷன் பற்றி கேள்வி கேட்டது. அப்ப நான் சொன்னேன், நான் படிக்க இருக்கு, நான் படிக்கிறேன், நீங்களும் போறீங்க, போய் அங்கெல்லாம் அறிஞ்சிட்டு வாங்கோ, எனக்கு வந்து சொல்லித்தாங்க. அப்ப அந்த அறிவுகளை மற்ற அந்த பேச்சு மூலம் அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருந்தது. இதுல இப்ப ஒரு ஃப்ரேஸ் சொன்ன மாதிரி இந்த டைம் ரன்ஸ் அவுட் யோசிச்சேன்னு சொன்னா சுஷிலா மாஸ்டர். நான் அதற்கு சொல்ல இருக்கிறேன், டைம் நெவர் ரன்ஸ் அவுட். முக்கியமாக தியானம் செய்யும் போது டைம் நெவர் ரன்ஸ் அவுட் என்றதை நீங்கள் உங்களுக்குள்ளேயே எடுத்துக்கொள்ளலாம் என்றதுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. அருமையாக இருந்தது. நானும் பலவற்றை படிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் நான் முக்கியமாக இந்த நிகழ்ச்சி பற்றி சொல்ல வேண்டி இருக்கிறது. அதை சொல்லலாம் என்று யோசிக்கிறேன். இன்று காலை 11 மணிக்கு லிங்கரட்னம் மாஸ்டர் சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து இணைந்து பேச இருக்கும் தலைப்பு தமிழ்நாட்டில் உள்ள சக்தி வாய்ந்த கோயில்களும் தனது அனுபவமும். அதன் பின் கேள்வி பதில் நடைபெறும், அதிலும் கலந்து கொள்ளுங்கள். இன்று இரவு 8 மணிக்கு திரேஸ் மரியதாஸ் லண்டனிலிருந்து இணைந்து பேச இருக்கும் தலைப்பு நூல்களும் யூத சமயமும் தமிழரும் என்பதாகும். அனைவரையும் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து சிறப்பிக்குமாறு பணிவன்புடன் வேண்டுகின்றோம். நாளை காலை 9 மணிக்கு சட்டத்திறனை திரு கி
புண்ணியமூர்த்தி அவர்கள் இலங்கையிலிருந்து இணைந்து பேசவிருக்கும் அருமையான தலைப்பு இந்து தத்துவம் கூறும் அறவாழ்வு. எங்கள் அனைவருக்கும் பயனுள்ள தலைப்பாக அமைந்துள்ளது. கலந்து பயன்பெறுங்கள், மறவாதீர்கள். 11 மணிக்கு மூத்த ஆசான் சந்திரகலா மாஸ்டர் பேச இருக்கும் தலைப்பு நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் ஒன்றாகும். மரணத்துக்கு பின் என்ற தலைப்பு பகுதி 2. அனைவரும் மறவாது அதிலும் கலந்து கொள்ளுமாறு வேண்டுகிறோம். 8 மணிக்கு வழக்கம் போல கதம்ப நிகழ்ச்சி நடைபெறும். இதில் பங்கு பெற்றி அனைவரையும் மகிழ்விப்பது மட்டுமல்ல, நீங்கள் உங்கள் திறமைகளை வெளிக்கொணர வேண்டும். அதற்கு அரிய சந்தர்ப்பம் என்று கூறினால் அது மிகையாகாது. இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீர்கள். பங்கு பெற்றுங்கள், பயன்பெறுங்கள், அனைவரையும் ஊக்குவித்து மகிழுங்கள். அருமையான இந்த நிகழ்ச்சியை ஒருங்கு செய்து கொண்டிருக்கும் ஸ்ரீகந்தராஜா மாஸ்டருக்கும் அருந்தினி மாஸ்டருக்கும் நன்றி கூற நாம் அனைவரும் கடமைப்பட்டுள்ளோம். மிக்க நன்றி. நன்றி சதா மாஸ்டர், மிகவும் அழகாக எடுத்துரைத்தீர்கள் எல்லா நிகழ்ச்சிகளையும், அதற்கு நன்றி. இப்பொழுது பிளாக்பூல் யூகேலிருந்து ஞானம் விஜய மாஸ்டர் அவர்கள் பேசுகின்றார்கள். அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். நான் முதலில் இந்த தளத்துக்கு உள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ் செய்கிற மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஸ்ரீகாந்தராஜ மாஸ்டருக்கு எனது நன்றியை சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் அவர்கள் மூலம் நாங்கள் நிறைய பேச்சாளர்களை சந்திக்கிறோம், கணக்கு உரையாடல்களை கேட்டு மகிழ்கிறோம். இது ஒரு நல்லொரு சந்தர்ப்பம் எங்களை அனைவருக்கும். மற்றது சுஷீலா ராஜா மாஸ்டர், உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. உங்கள் மூலம் உங்களோட அனுபவங்கள், மற்றது உங்களோட யோக சுவாமிகள் போய் சும்மா என்று சொன்னது, அந்த எல்லா உரையாடலையும் நான் மிகவும் ரசித்து கேட்டேன். உங்களுடைய அனுபவத்தை எங்களோட பகிர்ந்ததுக்கு மிகவும் நன்றி. ஏனென்னா நான் திருவண்ணாமலைக்கு நான் போயிருக்கிறேன், ஆனால் ஒரு பிழை விட்டுட்டேன். என்றால் அந்த கார்லான்னு போனாங்க, சுத்த இரவாயிட்டது அந்த கிரிவலம் போறதுக்கு. உண்மையில நான் அங்க நல்ல மகிழ்வா இருந்தேன் நான் அங்க போன போது. ஆனால் அந்த நேரம் எனக்கு இந்த இதோட பற்றி தெரியாது, கணக்கு அந்த தியானம் அதில் பெரிய கணக்கு அவ்வளவு தெரியாது என்றபடியால் நான் அதுக்கு பிறகு வந்தா பிறகுதான் நான் எங்களுடைய இந்த ஆனாபானசதி தியானத்துல நான் ஜாயின் பண்ணேன். அதுல உண்மையிலே எனக்கு மிகவும் சந்தோஷம். கணக்க விஷயங்கள் நடந்தது, விஷயங்கள் நடந்தது என்றபடியா உங்களோட பேச்சை நான் மிகவும் ரசிச்சு கேட்டேன். மிகவும் நன்றி எங்களோட பாய்ந்து கொண்டதுக்கு. உங்களுக்கு நான் திரும்பவும் எனது நன்றியை தெரிவித்து விட வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஞான மாஸ்டர். அடுத்ததாக சிட்னியிலிருந்து குமார் சாஹிப்பிள்ளை மாஸ்டர். அனைத்து மாஸ்டர்ஸுக்கும் எனது வணக்கம். இணையம் மூலமாக ஒன்றுடைந்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு இந்த தளத்தை ஏற்படுத்திய திருமதி சுரேஷ்கந்தராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலில். அடுத்ததாக இன்று இந்த சுதி ராஜா மாஸ்டர் அவர்கள் தன்னுடைய சொந்த அனுபவத்தில பல முக்கியமான விழுமியங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார். அவற்றை ஒரு சிலவற்றை பற்றி நான் கூற கடமைப்பட்டுள்ளேன். முதலாவது அவர் வடிவாக சொன்னார், இன்றைய தலைமுறை தியானம் என்ற ஓடி ஒழிக்கிறதாக. 50 வருடங்களுக்கு முன்பு தியானம் என்பது முனிவர்களும் மூத்தவர்களுக்கும் உரியதாக கருதப்பட்டது. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே எத்தனையோ விதமான பிரச்சனை. உதாரணமாக தன்னுடைய 98 வயது தாயார் இறந்த பொழுது அதை தாங்கிக் கொள்வதற்கு உள்ள மன வலிமையை கொடுத்தது இந்த தியானம் என்றதை வடிவாக சொன்னார். இப்ப தியானம் இப்ப முன்பு எல்லாம் தியானம் என்றது ஒரு வடமொழி சொல்லு. இப்ப அகராதியில புது கருத்து கொடுத்திருக்கிறார்கள், உள அமைதி மருத்துவம். நீங்கள் அகராதியை பார்த்தால் அதுக்கு ஆதவனால தியானம் என்று சொன்னால் எல்லோரும் ஓடுகின்றார்கள் என்றால் அது தியானம் சாமிமார்களுக்கும் மூத்தவர்களுக்கும் முதியவர்கள். இப்போது இன்றைய வாழ்க்கையிலே பலவிதமான சிக்கல்களை, உதாரணமாக தாயார் இறப்பின் பொழுது அந்த காலகட்டத்திலேயே ஒரு பயணத்தை முடித்தார் என்றால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் தியானம். அடுத்ததாக இன்றைய தலைமுறை பெற்றோரை மதிப்பதில்லை. ஆனால் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற கோட்பாட்டுடன் கடைசி வரையும் வாழ்ந்தவனால் பிரபஞ்சம் அவருக்கு உதவி செய்திருக்கின்றது. இதிலிருந்து நாங்கள் கற்க வேண்டியது என்றால், எந்த கோயிலுக்கு போகாட்டிலும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற கோட்பாடுடன் வாழ்வோமானால் நிச்சயமாக இருக்கும் என்று அவர் பல தன்னுடைய அழுத்தங்கள் அத்தனையும் இது உண்மையாக இவருடைய கூற்று ஒரு சான்றாக இருக்கின்றது. அவர் எல்லாம் பகிர்ந்து கொண்டார். அதற்கு எனது மனமார்ந்த நன்றியை கூறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
மிக்க நன்றி குமாரசாமி பிள்ளை மாஸ்டர். அடுத்ததாக யூகேலிருந்து நடராஜா மாஸ்டர் பேசுகின்றார்கள். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல தேங்க்ஸ் ஃபார் சுஷீலா மாஸ்டர் ஃபார் sharing her experience and benefits out of this pyramid valley and experience there. There's a song somebody mentioned, பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே என்று. Anyway, that's not important. In the speech, the word liberation is setting free from what? Ties. At birth, the tie is not guaranteed, because there are instances where the mother can abandon the baby. But even in animals, there's ties really. They say women have oxytocin as a hormone, which is hormone for affection. Now, I'm not sure whether men may have very, very little. Men also show the affection because they are tied to the wife, isn't it? Because there are instances where there's no father. Either he has left the family or he died. So, and there are single mothers who bring up. So, I think the liberation is because as we grow up, the ties get tighter and tighter. And we have to get liberated from that. Now, when I was growing up, I was very affectionate. I used to be crazy on Tamil movies. There were movies like Anbu Ange, Anbai 30. I used to wonder, why are they taking films like that? Because as a Tamil growing up in Sri Lanka, I thought there was abundance of love. Why are they taking movies? As they grow up, I thought, oh yeah, it's full of meaning. Because what has happened is, I said this word yesterday, manam marathu portion. I don't know how many people have heard this word. I'm going to tell a movie scene there. I don't know how many of you all saw the movie Arangetam. Arangetam is directed by Balachandran. I don't want to go into full detail. There's a scene where the daughter tells the mother, my manam marathu portion. If you recollect the scene, you'll know what I mean. So like that doesn't mean I'm frustrated. I enjoy my life. There isn't a day I didn't think. My mother died in 2004. There wasn't a single day I didn't think about her. Now I think I am now divorced, so I don't have any dependent. But I think about my extended family, or my brothers and nephews and so forth. There's something I was going to tell you. Everybody's going to get shocked to hear this. I'm not worried about other people's view. When I grew up, I was called Amman Valan. I think that also you know what it means. I'm not trying to say this to brag me. I'm one of 4, but I thought I was very more attached and so forth. But I reached a stage where I thought I'm going to attend my mother's funeral. That's why I said you're going to get shocked by this. So I thought if I go there and the other 3 they are shedding tears, my blood may boil. I shouldn't say this, but this is in 2004. So almost 20 years ago. So my maturity was still not as it is now, but I have no regrets. So I used to pray to God, even though I don't not a complete theist, I must die before my mother, so I don't have to confront the situation. Then I thought, no, that's very cruel. Which mother wants to outlive the son? But what happened was, my mother died on Easter weekend. And in my workplace, out of 4 senior doctors, I was the only one. So obviously, I decided I'll go for the 31st day, because I don't think the 31st day events would have happened properly. So in a way, I didn't have to lie. I told the truth. I'm the only one in the station. I can't leave now. I'll take leave and attend the 31st day. And I was very happy I did that. And even after her death, I still carry out what is in her mind, or what was in her mind. And that's what I do. I don't go to the temple and ask for more charity, because I thought, what's the point? She's gone. So I try to live as though, what she would have expected me to be as a person.
And that applied my father as well. He died at the age of 60. So at that time, I have just passed out, so I didn't have much funds to make it a big event. So and on his 100th anniversary, which was in 2014, I released a book because I had a lot of articles written over the years since retirement on mine. So I thought that was dedication my father. And then next year, 2004, my mother's centenary. I thought I'll release a book in Tamil, but I lost interest because I don't think people bother to read my book, even in Tamil. Even though I speak here in Tamil, I'm sure there are people who like it, but none of my relatives are bothered. I don't think any of my family members even bother to listen to my talk. There you are. I'm not upset by that because I do these talks because it gives me clarity each time I prepare a talk or write an article. So I'm doing for that purpose. I'm not looking for, how many people attend. So we have a funny family. Everybody's got priorities. So I respect that. For them, their nuclear family is more important, not uncle's speech or whatever. So I understand that. So there you are. You see, when you can call it liberation, because yesterday somebody quoted about Ravana Maharishi and said, "Oh, reach a stage as there's no mind." Come on. What is the Sadhguru says, we've got this wonderful mind. Why do you want people out desperate to put out of use? So it's not my interpretation. He's also laughing. Mind is a wonderful thing. We should value it. And as Shanti Master said, if you do your duty with pleasure, you shouldn't grumble and aluthukondu seidal, that's not dhyanam. If you do your duty with commitment and satisfaction, that itself is dhyanam. So I follow that route. That's why every time I ask, is the dhyanam includes analyzing, brainstorming, contemplating, deliberating. I apply that all the time. And I am not looking for the outcome. Outcome may not favor me. I don't care. But as far as I see, make your mind to maximum use to solve solutions. So that is why I say it. So people who follow different methodology of meditation is up to them. I am happy as a person I am. So, I mean, I must say I'm proud of it. But in a way, I hope people are not astonished by what I reveal. I'm an open person. I don't want to keep things in and then say, I am not that type of person. And I feel that somebody told me, I didn't say that. It was said by our ancestors. And I follow that. And I hope that carries some message to you all. Thank you. மிக்க நன்றி நடராஜா மாஸ்டர். நீங்கள் அரைவாசி சுயசரிதையை கூறிவிட்டீர்கள். இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு சுயசரிதை கூறுமாறி ஒரு டாபிக் தரலாம் போல நடக்குது. அப்பா அந்த 100க்கு சுயசரிதை எழுத யோசிச்சேன். பேருந்து பார்த்தேன். என்னடா மாஸ்டர் கனவேல் கையெழுத்திருக்கிறபடியால் நாங்கள் இன்னொரு நாள் வச்சு சுயசரிதை என்றே கேட்கறதுக்கு ஆர்வமாக இருக்கின்றோம். மிக்க நன்றி. அடுத்ததாக லீலா சுந்தர்லிங்க மாஸ்டர் சிட்னியிலிருந்து பேசுகின்றார்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். முதற்கண் ஸ்ரீஸ்கந்த ராஜா மாஸ்டருக்கும் அருந்ததி மேடத்துக்கும் அயராது கடமையை 3 முறை தியானத்தை வழிநடத்தி செல்லும், அதுவும் எங்களுக்காக சிரமம் நோக்காமல் கடமையை செய்கிறார்கள். அவர்களுக்கு பாராட்டுக்களும் நன்றியும். அடுத்து பாபு மாஸ்டர் இத்தளத்துக்கு இசையை வழங்கினர். அவருக்கும் பாராட்டுகளும் நன்றியும். மற்றது சதா மாஸ்டர் இங்கு நடக்கும் நிகழ்ச்சிகளை பதிவு செய்கிறார். அவருக்கும் நன்றி. இன்று சுஷிலா மாஸ்டர் அவர்கள் மிகவும் அழகாக தன்னுடைய ஆன்மீக பயணத்தை விளக்கமாகவும் மற்றவர்களுக்கு உபயோகமாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் கூறினார். பாராட்டுக்கள். அவர் தன்னுடைய தாயார் இறந்த போதும் அவர் போக நினைக்க தடை செய்ததுக்கும் ஏதோ ஒரு தெய்வம், அந்த பிரபஞ்சம்
ஏதோ ஒரு காரணத்தினால்தான் அவ அங்க இருக்க வேணும் என்றுதான் தடை செய்திருக்கிறது போல் இருக்கிறது என்று நினைக்கின்றேன். மற்றது பிரமிடை பற்றி சொன்னார்கள். பிரமிடு கீழே இருந்து தியானம் செய்வதனால் ஏற்படுகின்ற மாற்றங்கள், நன்மைகள் என்ற எல்லாத்தையும் விரிவாக கூறினார். தன்னுடைய ஆன்மீக பயணத்தை மற்றவர்களுக்கு பிரயோசனமாக நிறைவாக எடுத்து கூறினார். எல்லாத்துக்கும் பாராட்டுகளும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி லீலா மாஸ்டர். அடுத்ததாக பாபு மாஸ்டர். பாபு மாஸ்டரை பற்றி ஒன்று சொல்ல வேணும். ஏனென்றா நாங்கள் கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துட்டு அவர் தானாகவே முன் வந்து தான் இந்த நிகழ்ச்சியை செய்கிறேன், மியூசிக் போடுறேன் என்றெல்லாம் எங்களுக்கு வந்து தானாக முன் வந்து செய்து செய்கிறார். அதோட இன்று முதல் அவர் வந்து யூடியூப்ல செய்ய போறார். நம் பிள்ளைகள் இடம் இருந்தால் தயவு செய்து எல்லோரும் மன்னித்துக் கொள்ளுங்கள். முதலாக இன்று எல்லாத்தையும் அவரே செய்ய போறார். ஸ்ரீகாந்த் ராஜா மாஸ்டர் செய்கிற வேலை முழுக்க இன்று பாபு மாஸ்டர் செய்ய போறார். அவருக்கு எங்களுடைய தளத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்து இப்பொழுது அவரை பேச விடுவோம். நன்றி. வணக்கம். வணக்கம் அருந்ததி மாஸ்டர். நன்றி. முதலில் சுசிலா மாஸ்டருக்கு உங்களோட அருமையான ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் ஸ்பீச். இதுல நான் கணக்கு சொல்ல விரும்பல என்றால் உங்களை பற்றி, உங்களோட அனுபவத்தை பற்றி, உங்களோட 4 பேர்ட்ட அனுபவத்தை பற்றி நாங்கள் வீட்டிலேயே இங்கே கனதரம் நாங்கள் கதைச்சிட்டோம். அதை விட உங்களின் குரல் இந்த வீட்டில் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு கிளம்புக்கு ஒரு இந்த பின்னேரத்துல நீங்கள் எல்லாம் சந்திக்கிறீர்கள் இங்க. அது மாதிரி இந்த கம்பன் வீட்டு கட்டுத்தறையும் கவிவாடம் என்று சொல்லுவார்கள். அதே போல நான் மகனையும் நடந்து வரைக்குள்ள நீங்கள் கதைக்கிறது ஏதோ கொஞ்சம் இந்த காதுக்குள்ள விழுகிறது. இதுல முக்கியமாக நான் இதுல இன்றைக்கு சொல்ல வந்தது என்றால் குமாரசாமி பிள்ளை மாஸ்டரை பற்றி. Anyway, Sushila Master, thank you very much for your lovely talk. Thank you. குமாரசாமி பிள்ளை மாஸ்டர் நான் முக்கியமாக சொல்ல வேணும். ஏனென்றா ஒரு சின்ன ஒரு கதை. ஒரு அரசன் ஒரு மந்திரிக்கு என்னத்துக்கு இவ்வளவு சம்பளமும் மதிப்பும் கொடுக்குறார். ஒரு சேவனுக்கு குறைவா சம்பளம். சேவனுக்கு அது ஒரு சேவன் போய் கேட்கிறார் அவர்கிட்ட, அவருக்கு ஏன் இவ்வளவு சம்பளம் கொடுக்குறீர்கள், அவர் ஏன் மதிக்கிறீர்கள், எனக்கு இவ்வளவு வேண்ட மாதிரி கேட்டார். அவர் சொன்னார், ஓகே நீ அந்த கடற்கரைக்கு போ, அங்க ஒரு கப்பல் வந்திருக்கிறதான்னு பார்த்து கொண்டு வான்னு சொன்னார். இந்த சேவகன் போயிட்டு வந்து பார்த்து சொன்னார், ஆமாம் அரசரே, கப்பல் ஒன்று வந்திருக்கிறது. மந்திரியை அனுப்பினார். மந்திரியை அனுப்பினவுடன் அவர் மந்திரி என்ன செய்தார், அங்க மந்திரி போய்விட்டு திரும்ப வந்து சொன்னார், மந்திரி என்ன கப்பல் வந்திருக்கிறதா? ஆமாம் அரசே, கப்பல் வந்திருக்கிறது. அந்த கப்பலில் அரிசி பொதிகள் வந்திருக்கின்றன. இந்த கப்பல் இவ்வளவு காலத்துக்கு அங்க நிற்கும். இந்த பொதிகளை இப்பொழுது இறக்க தொடங்குவார்கள் அப்படிங்கிற சகல விவரங்களையும் சொன்னார். இதற்காகத்தான் அமைச்சருக்கு கூடுதலான மதிப்பும் கொடுக்குற மாதிரி குமாரசாமி பிள்ளை சார் இந்த கதை எனக்கு ஞாபகம் வந்தது. ஏனென்றா இந்த when you do a consecutive translation சரியான கஷ்டம். நானும் ஒரு டிரான்ஸ்லேட்டர், ஹோம் ஆஃபீஸ் டிரான்ஸ்லேட்டரா ஒர்க் பண்ணேன் முந்தி, பார்ட் ஹாபி, என்னுடைய விருப்பம். அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் இவ்வளோத்தையும் நோட் எல்லாத்தையும் நோட் பண்றது. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஷார்ட் ஹேண்ட் தெரியுமோ என்னோன்னு தெரியாது. நான் அவரோட பிரைவேட்டா கதைக்கணும். இது ஒரு மிக ஆச்சரியமான ஒரு விஷயம். அது மட்டுமில்லை, அருந்ததி டீச்சர் சொன்ன மாதிரி குறிப்புணர்ந்து ஒரு செயற்படுகிறார். சுசீலா மாஸ்டர் இந்த பேச்சு இங்க எல்லாருக்கும் தமிழ்ல சொல்ல வேணும்னு தண்டவாட்டில் எழுத துவங்கிட்டார். இது ஒரு மிக 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 பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். குமாரசாமி பிள்ளை மாஸ்டர் நன்றி. நன்றி சுசீலா மாஸ்டர், உங்களோட பேச்சுக்கு நன்றி. வணக்கம் அனைவருக்கும். 11 மணிக்கு சந்திப்போம். பாபு மாஸ்டர். அடுத்ததாக தமாநாதன் மாஸ்டர் யூகேல இருந்து பேசுகின்றார்கள். நன்றி. நான் திரும்பவும் வாழ்றதுக்கு சுசீலாவை பற்றி நான் நேரம் கருதி குறைவாகத்தான் சொன்னேன். சுசீலாவை பற்றி சொல்ல போறதுன்றா சுருக்கமா சொல்ல போறோம்னு சொன்னால், அவ இந்த எனர்ஜி வலிமையானது. கதிர்காம பாத யாத்திரையை மேற்கொண்டவர் என்பதையும் பெருமையாக சொல்லிக் கொள்கின்றேன். அந்த வலிமைகள் வசாவிளானை தொட்டதினாலேயே வந்ததென்றால், சாந்தி மாஸ்டர் வசாவிளானில் பிறந்தவர்களுக்கு இவ்வளவு வலிமை இருக்கும். அடுத்து இவாட்ட ஜெகா, நாங்கள் பூமிக்கு போய் வானத்துக்கு போய் பூமிக்கு வந்தோம் என்று சொன்னோம் அல்லவா, மியூசிக்ல டான்ஸ் ஆடலாம். அந்த மியூசிக் டான்ஸை சுசீலா செப்டம்பரில் எங்களுக்கு காட்டி தருவார்.
உங்களுக்கு டிக்கெட் வைக்கிறேன், நீங்கள் வந்து எங்களோடு மகிழ்ந்து போகுமாறு வரவழைக்கின்றேன். நன்றி. நன்றி தமா மாஸ்டர், நன்றி. அடுத்ததாக பூபாலரத்ன மாஸ்டர் சிட்னில இருந்து பேசுகின்றார்கள். அன்மியூட் பண்ணுங்க மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த தளத்தை கொண்டு நடாத்தி கொண்டிருக்கும் திருமதி அருந்ததி ஸ்ரீஸ்கந்தராஜ் அவர்களுக்கு முதற்கண் எனது நன்றி. மிகவும் அருமையாக இதை நடத்தி கொண்டிருக்கின்றார். முதற்கண் அவருக்கு நன்றி. அடுத்தது இசை வழங்கியோர், மற்றது பதிவு செய்தோர், அடுத்தது தியானத்தை வழிநடத்தியோர் யாவருக்கும் நன்றி கூறி, இன்றைய முக்கிய பேச்சாளராக இங்கே கலந்து கொண்ட சுஷிலா மாஸ்டர் அவர்கள் தம்முடைய அனுபவத்தை இங்கே கூறினார். ஒவ்வொருவருக்கும் பல அனுபவங்கள் உண்டு. அவருடைய அனுபவத்தை நாங்கள் எல்லோரும் இங்கே கேட்டோம். இதே மாதிரி நாங்களும் அனுபவங்களை பெற வேண்டும். பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இப்ப நாங்கள் உள்ள வாழ்க்கையில் சுறுசுறுப்பு, முயற்சி, விடாமுயற்சி, மற்றது நேரகாலம் கருதாத அந்த கண்ணியமாக ஈடுபடுதல், எப்படியெல்லாம் செய்தால்தானே இந்த தியானத்திலையும் வெற்றி பெறலாம். சும்மா இடையில இன்றைக்கு தியானம் செய்து போட்டு நாளைக்கு விட்டு அப்படி எல்லாம் செய்தால் தியானம் பெறாது. அதே மாதிரி தொடர்ந்து இதில் ஈடுபட்டால்தான், அனுபவங்களை பெற்றால்தான் எங்களுக்கும் அந்த முயற்சி அந்த வெற்றி கிடைக்கும். அதைத்தான் இன்றைக்கு சுஷிலா மாஸ்டர் அவர்கள் நம்முடைய அனுபவத்திலே இங்கே கூறினார். அவர் தாயார் இருந்த பிறகு திருவண்ணாமலைக்கு போயிருக்கிறார், சத்யசாய் பாபாட்ட போயிருக்கிறார், தமிழ்நாட்டில் உள்ள தலங்களுக்கு எல்லாம் சென்றிருக்கிறார். கடைசியாக இப்போ பிரமிட் தியானத்துக்கு வந்திருக்கிறார். அதுக்கு வந்து தியானம் செய்கிறார். அதில் சக்தி கிடைக்குது என்று அவர் சொல்லுகிறார். ஆகையினால நாங்களும் செய்து பார்ப்போம். நீங்களும் எங்கள் தளத்திலே முக்கியமாக சகோதரி நந்தினி அவர்கள் பிரமிட் வீட்டில் கட்டி அந்த பிரமிட்டுக்குள்ள இருந்து தியானம் செய்கிறார். அதில் அந்த கொடி ஒன்று விட்டுருக்குற அது கூட நல்லா படரு. அப்போ அவருக்கு பல அற்புதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிற மாதிரி கூறுகிறார். அது மாதிரி நாங்களும் இதை செய்து பார்க்க வேண்டும். பார்த்தால் தான், அதாவது அனுபவப்பட்டதான் நாங்களுக்கு நாங்கள் அப்புறம் இல்லது அனுபவம் நம்முடையதான். மற்றாக்கள் கூறுவதை கேட்டு விட்டு இருந்தால் சரி வர. அது மாதிரி இந்த தளத்திலே குமாரசுவாமி பிள்ளை மாஸ்டர் அவர்கள் தளத்தில் வந்து நல்ல சேவை செய்கிறார். மொழிபெயர்ப்பு சேவை, மற்றது தியானம், மற்றது சில சொற்பொழிவுகளை ஆற்றுகிறார். அவருக்கும் நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இங்கே பலர் கடமைப்பட்டிருக்கிறார்கள். இந்த தளத்தை கொண்டு சிறப்பாக நடத்துவதற்கு கீதா குகன், மற்றது நந்தினி, மற்றது ஸ்ரீகந்தராஜா, அருந்ததி தேவி, அடுத்தது மற்றும் இன்னொரு பிள்ளை அந்த காணல, அவங்க எல்லாம் இயங்கித்தான் இந்த தளம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. அதை நடத்துவதற்கு நாங்கள் அங்கே இருந்தெல்லாம் ஆக்கள் பேச்சாளர்கள் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து அவங்க ஒவ்வொருவரும் தங்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதனால நாங்கள் கேளிக்கையாக மட்டும் இராமல் நாங்களும் செயல்பட வேண்டும். செயல்பட்டு எங்களுடைய அனுபவங்களை நாங்கள் பெற்று அதை பிறகு கூறுவோம். இப்ப நான் தியானம் செய்து இந்த தியானத்தினால் நான் என்ன அனுபவம் பெற்றேன், அது உண்மையா சொல்லுவோம். சில சும்மா சொல்லுவாங்க, அந்த காட்சி வெளிச்சம் வந்தது, அது வந்தது, அதெல்லாம் அனுபவம் சொல்ல. அது உண்மையாக சம்பவங்களை கூற வேண்டும். கூறினால் மற்றவர்களும் பின்பற்றி வருவார்கள். ஒருவருடைய அனுபவம் தானே. இப்ப ரமண மகரிஷி எப்படி வந்தார், புத்தகெல்லாம் தூக்கறிஞ்சு கொண்டு தான் திருவண்ணாமலைக்கு வந்த ஒரு குகைக்குள்ளே இருந்து தியானம் செய்தானே அவர் வந்தார். அன்றைக்கு அவரை நாடி செல்கிறார்கள். அங்கே அதிசயம் நடந்தார். அவருக்கு அது கடவுளுக்கு ஒவ்வொருவருக்கும் அது அந்த இறைவனால வழங்கப்பட்டதுதான். எல்லாருக்கும் டக்கண்டு சில சம்பவம் கிடைக்காது. இறைவனால் யாராருக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று இறைவன் கருதி விட்டாரோ அதுதான் அவர்களுக்கும் கிடைக்கும் என்று என்னுடைய நம்பிக்கை. அதனால நாங்களும் இந்த சுஷிலா அம்மா அவருடைய அனுபவங்களை கேட்டு நாங்களும் பிரமிட்டில் இருந்தோ அல்லது போதி மருந்துகளை இருந்தோ அல்லது வேற வீட்டில இருந்தோ ஏதோ வகையில தியானம் செய்யலாம். தியானம் செய்து அதனுடைய பலனை பெற்று பிறருக்கு எடுத்து கூற வேண்டும் என்று அன்போடு கேட்டு என்னுடைய கருத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். யாவருக்கும் நன்றி. Please record